இந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா தம்பதிகள் நம்மளை நாடி வரும்போது கன்சல்டேஷனுக்கு நான் திருமணமாகி 8 வருஷம் ஆச்சு மேடம், ஆனா நான் எந்த மருத்துவரையும் போய் பார்த்தது இல்ல. அப்ப நான் கேட்டிருந்தேன், ஏங்க நீங்க எந்த ஒரு மருத்துவரையும் பார்த்தது இல்ல, பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா திருமணமாகி 2 வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு ஃபெர்டிலிட்டி கன்சல்டேஷனாவது போயிட்டு பார்த்து, அதாவது பெண்ணா இருந்தா என்னோட ப்ரொஃபைல்ல, அதாவது பிளட் டெஸ்டா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் சைட் சீமன் டெஸ்டா இருக்கட்டும், இதுல ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு அசஸ்மெண்ட் இருந்தால்தான் அதுக்கான சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டு நாங்க ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணோம், இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதாவது நல்லது நடக்கும், அதுக்கு அந்தாண்ட எதுவும் நடக்காத பட்சத்துல நம்ம உங்களை நாடணும்னா வாசுவோம். இது எதையுமே பார்க்காம 8 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்களுக்கு இந்த பதிவு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல இன்னுமே இதுக்கான விழிப்புணர்வு ரொம்பவே குறைவாக இருக்குது. ரெண்டாவது அந்த தயக்கம், அச்சம். எதை பத்தினா இதை போய் பார்க்கும் போது நம்மளே எதுவும் குறைவா யோசிச்சிருவாங்களோ, நம்மளுக்குதான் எதுவும் பிரச்சனையோ, இல்ல மனைவி நினைப்பாங்க நம்மனாலதான் பிரச்சனை போல அப்படின்னு இங்க நேரா வந்தா தெரிஞ்சிருமோ, இதெல்லாம் கிடையாது. இதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபெர்டிலிட்டிக்கோட கன்சல்டேஷன் வைக்க கிடையாது. இதுல எப்படி உங்களுக்கு நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி ஆறுதல் கொடுத்து ஒரு சரியான கைடன்ஸ் கொடுப்போம். நீங்க என்ன டெஸ்ட் செய்யணும், அடுத்தது டெஸ்ட் முடிச்ச கையோட என்ன சப்ளிமெண்ட் சாப்பிடணும், சப்ளிமெண்ட் சாப்பிட்ட கையோட என்ன உணவு முறைகள் நீங்க எடுத்துக்கணும், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு கைட் பண்ணி கொடுப்போம். அதனால தாமதப்படுத்தாம, திருமணம் ஆயிடுச்சு, நான் 3 வருஷம் ஆகுது, நாங்க பேபிக்கு ட்ரை பண்றோம்னா இப்பயே நீங்க நம்ம வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் தான் உங்கள் வம்சம் கருவுதல் நிலையத்தை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சத்யவதி அழகிரிசாமி. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர், மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.